சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நீங்க எவ்வளவு சீக்கிரமா ராம்க்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பண்றது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ராம்க்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் சிதம்பரம் ஐயா மனசும் சாந்தமாகும். இவ்ளோ பொறுப்பா பேசுற ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ராமுக்கு பொண்டாட்டியாவும் எனக்கு மருமகளாவும் கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும். இவதாண்டி உன் மருமக, ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எவ வர போறாளோ தெரியல. அதெல்லாம் கல்யாணம் நடக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப நேரமாச்சு, கிளம்பலாம். இல்லன்னா உங்க அண்ணன் நான் எங்க இருப்பேன்னு தேடிட்டு இருப்பாரு. ஆமா மீனா, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மீனா? எதுவா இருந்தாலும் சொல்லு மீனா. எங்க கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்குற? அது வந்துமா, குடும்பம்னா சில பிரச்சனைகள் வரதா செய்யும். எல்லா குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை இருக்கும். கூட்டு குடும்பமா வாழ்றது ஒரு வரம்மா. அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்பதான் குடும்பம் ஒத்துமையாவும் என்னைக்கும் சந்தோஷமாவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம்மா, தேவியும் கணேசனும் எங்க இருக்காங்கன்னு தேடி பாருங்க. 2 பேரும் கஷ்டம் தெரியாம வளர்ந்தவங்க. எங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ. அவங்க பண்ணது தப்புதான். அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுறது நல்லா இருக்காது. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. அவங்கள மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாருங்கம்மா. தேவிய பத்தி பேச்சு எடுத்தாலே அவரு எரிஞ்சு விழறாருமா. இதுல நான் எப்படி அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் தேவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றது? மா, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நடந்தா சந்தோஷம்தாமா. சரி மீனா, டைம் ஆயிடுச்சு, நாங்க வரோம். உடம்ப பாத்துக்கோ. சரிங்கம்மா. மீனா, உடம்பு பாத்துக்கோ, சரியா? அத்தை, அவளை பாத்துக்கோங்க. போயிட்டு வரேன். வரேன். வரேன் மீனா. சரிங்கம்மா. வரேன் அத்தை. வாமா. மத்தவங்க சந்தோஷத்துக்காக இவ சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிறாளே, பைத்தியக்காரி. அம்மா, இப்பெல்லாம் அடிக்கடி நீங்க என் கனவுல வரீங்க. ஆனா உங்க முகம் எனக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. என்னைக்கோ ஒரு நாள் சின்ன வயசுல பார்த்த முகம். ஆனா அது என் நெஞ்சில பதியவே இல்லம்மா. பெத்த குழந்தைய பார்க்கணும்னு ஒரு அம்மா எவ்வளவு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி பெத்த அம்மாவோட வளர்ப்புல வளரணும்னு எல்லா பொண்ணுங்களுக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அந்த ஆசை நிறைவேறலம்மா. உங்க முகத்தை பாக்குற குடுப்பனையும் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஆனா இப்போ உங்களை பார்க்கணும்னு என் மனசுக்குள்ள தோணுதுமா. எங்கம்மா இருக்கீங்க? மீனா, மீனா, என்ன மீனா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பாட்டி. என் மனசுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? என்ன நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? எனக்கு ஒன்னும் இல்ல பாட்டி. இப்ப நான் கொஞ்சம் கியூர் ஆயிட்டு வரேன். உன்ன நினைச்சு மட்டும் இல்ல மீனா, நீ ஆஸ்பத்திரியில
அம்மா அம்மான்னு சொன்னேன்ல, அப்போத்துல இருந்து எனக்கு உன் அம்மாவை பார்க்கணும் போல தோணுது மீனா. நானும் உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் ஆகும்போது அப்ப சுகன்யா வருவா, அவளை பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சே. இனிமே சுகன்யா எப்படி இந்த ஊருக்கு வருவா? மீனா, நீ உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசு. அப்படியே என்கிட்டயும் கூட ஒரு 4 வார்த்தை மனசு விட்டு நானும் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். என்ன மீனா யோசிக்கிற? போன் பண்ணி என்கிட்ட கொடு. இல்ல பாட்டி, இப்ப வேண்டாம். ஏன் வேணா? எப்ப சுகன்யாட்டிய பேச சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பெல்லாம் என்ன சொன்ன? இன்னொரு நாள் பேசலான்னு சொன்னல. என்ன மீனா, உனக்கு அடிபட்டு இருக்கும் போது கூட பேச மாட்டேங்கிற. இப்போ உனக்கு உடம்புக்கு வேற முடியல மீனா. இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து வேற மீண்டு வந்திருக்க. இப்ப கூட உங்க அம்மாட்ட பேசணும்னு உனக்கு தோணலையா? மீனா, உண்மை சொல்லு, ஏன் உங்க அம்மாட்ட நீ பேச மாட்டேங்கிற? நீ உங்க அம்மாட்ட ஏதாவது சண்டை கிண்ட போட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்ல பாட்டி, அது எனக்கு அடிபட்டிருக்குல்ல, அது என் அம்மா கிட்ட சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா? பதறி போயிட மாட்டாங்க? உடனே பதறி போய் என்ன பாக்கணும்னு சொல்லுவாங்க. என்னால இப்போ டிராவல் பண்ணி சென்னைக்கு போக முடியுமா? அதனாலதான் பாட்டி நான் வேண்டான்னு சொல்றேன். நான் இன்னொரு நாள் கண்டிப்பா போன் பண்ணி உங்களை அவங்க கிட்ட பேச வைக்கிறேன் பாட்டி. ஆமா மீனா, உனக்கு ஒண்ணுனா என் மகளால தாங்கிக்க முடியாதுதான். அவ சின்ன சின்ன விஷயத்துக்கே பயப்படுவா. இப்ப நீ எதுவும் சொல்லிடாத. எனக்கும் என் மகளை பார்க்கணும்னு ஆசைதான். அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்னைக்கு அந்த விதி வழிவிடுமோ அன்னைக்கு நடக்கட்டும். யாரா இருக்கும்? இருங்க பாட்டி, நான் போய் நீ பாக்குறேன். இரு மீனா, உட்காரு. நீ போய் கதவை திறக்க வேண்டாம், நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். பாத்து பாட்டி, பாத்து.